வணக்கம், முத்துக்குமார். நம்ம தமிழ்ச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லோரும் டிஸ்க்ளைமர் புரிஞ்சுக்கங்க. நம்ம சேனலில் கொடுக்குற தகவல் எல்லாமே எஜுகேஷன் மட்டும்தான். அதே மாதிரி நான் செபி ரிஜிஸ்டர்டு கிடையாது. ஸோ பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். இப்போது இந்த ஷார்ட்ஸில் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போகிறோம்னா, டிசிஎஸில் ஒரு 12,000 ஜாப்ஸ் லே ஆஃப் பண்ணியிருக்கிறதா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதை என்டிடிவி ப்ராஃபிட்டில் இன்றைக்கி ஜூலை 29 இன்றைக்கி 7 மணிக்கு ஈவினிங், ஓகேவா, நைட்டு 7 மணிக்கு அவங்க ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க என்டிடிவி ப்ராஃபிட்டில். அதனுடைய டேட்டாவை நான் உங்களுக்கு டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த போஸ்ட்டில் இந்தியாஸ் பிக்கஸ்ட் ஐடி லே ஆஃப் டிசிஎஸ் 2% ஆஃப் த குளோபல் ஒர்க் ஃபோர்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. 12,000 பேரை வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. ஸோ இது இந்த லே ஆஃப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் லே ஆஃபில் நீங்களும் அதுக்குள்ளே இருக்கீங்க, அந்த 12,000 பேர்த்தில் நீங்களும் ஒருத்தர் அப்படின்னா, நீங்கள் அவங்க கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அந்த என்டிடிவியோட கான்வர்சேஷனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஐடியாஸ் நீங்கள் பப்ளிஷ் பண்ண முடியும். இந்தியா ஃபுல்லாக எல்லாருக்குமே அது போய் ரீச் ஆகும். உங்களுடைய ஐடியாஸ் நீங்கள் எல்லாத்துக்குமே அதை சொல்ல முடியும். அதில் அவங்க கேட்டிருக்கிறது என்னென்னா, ஏஐ வந்தனால இந்த மாதிரியான ஒரு லே ஆஃப் நடக்குதா அப்படிங்கிறத அவங்க அந்த கான்வர்சேஷனில் ஹெட்லைன்ஸாக வச்சுருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஏஐ வந்தனாலையா இல்லை வேறு ஏதாவது ரீசனாக இல்லை அந்த கம்பெனியில் ப்ராஜெக்ட் கம்மியாக அதெல்லாம் யோசிக்கிறத விட, சில பெரிய இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது கையை விட்டு போயிடுச்சுன்னா அப்போ அந்த ப்ராஜெக்ட்டில் இருந்தவங்களுக்குலாம் கொஞ்சம் லே ஆஃப் நடக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நடக்குதா அப்படின்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் இந்த மாதிரி வந்தால் இதை எப்படி ஃபேஸ் பண்ணணுன்றது தான் ரொம்ப முக்கியம். இனிமேல் எந்த கம்பெனியில் அந்த மாதிரி வரப்போகுதுங்கிறது நமக்கு தெரியாது. எந்த கம்பெனியில் லே ஆஃப் கொடுக்க போகிறாங்க, ஏஐ வந்தனாலையா வராதனாலையெல்லாம் நமக்கு தேவையில்லை. லே ஆஃப் ஆகிடுச்சு, இதை எப்படி நான் ஃபேஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதையும் நீங்கள் கீழே கமெண்ட்லையும் பதிவு பண்ணலாம், இல்லை என்டிடிவிலையும் நீங்கள் ஜாயின் பண்ணி பேசுங்க. அப்படி சப்போஸ் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அதையும் அந்த லிங்க்கை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டெலிகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.